ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே, என் அன்பு பிள்ளையான நீ பல நல்ல காரியங்களை அறிந்தும் அறியாமலும் செஞ்சிருக்கதால தான் உன் வாழ்க்கையில இப்போ உனக்கே புண்ணியம் வந்து சேரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ மகிழ்ச்சி அடையும்படியும் மனநிறைவாய் சந்தோஷமாய் சிரிச்சு மகிழும்படியும் உனக்கான விஷயங்களை நல்லபடியா செஞ்சு தரப்போறேன். கை கொடுக்க யாருமே இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியே, இப்போ உனக்காக கை தட்டுவதற்கு இந்த உலகமே காத்திருக்கும்படி உனக்கு மாபெரும் வெற்றியை நான் தரப்போறேன் என் செல்லமே. உன்னை பத்தி அடுத்தவங்க 1000 விஷயங்களை கற்பனை செஞ்சுட்டு என்ன வேணா சொல்லட்டும். அதற்கெல்லாம் நீ எப்படி பொறுப்பாக முடியும்? யார் என்ன சொன்னாலும் அது அவங்களுடைய எண்ணம்னு நினைச்சுக்கிட்டு அதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் அவர்களை விட்டு விலகிப்போ. யார் ஒருத்தர் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ உண்மையாவே அவங்க கிட்டதான் பல குறைகள் இருக்கும். தன்னுடைய குறையை யாரும் எதுவும் எடுத்து சொல்லிடக்கூடாது. தன்னுடைய குறையை மத்தவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது. தன்னை பத்தி யாரும் குறையா பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க முந்திக்கிட்டு அடுத்தவங்களையெல்லாம் பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் ஒருவராக நீயும் சேர்ந்து விடாதே என் செல்வமே. ஒருத்தர் தவறே செய்றாங்க அல்லது ஒருவருடைய குணத்தில் குறையே இருக்குன்னாலுமே அவர்களிடம் நேருக்கு நேராக தனியாக முடிஞ்சா சொல்லு, இல்லாட்டி சொல்லாமலே விட்டுடு. அதை விட்டுட்டு அவங்களுடைய குறையை நீ ஏன் திருத்தணும்? யாரையும் இங்கு யாராலும் திருத்தவோ மாத்தவோ முடியாது. அடுத்தவர் குறை கண்டு அவர்களிடம் பேசுவதற்கு பதிலாக அதை அப்படியே விட்டுட்டீனா அவங்களே ஒரு நாள் தெரிஞ்சு தானாக மாத்திக்குவாங்க. நீ செய்த தர்மமும் நீ செய்த நன்மையும் உனக்கானது. அதன் மூலமாக பல நல்ல விஷயங்கள் இப்போ உன் வாழ்க்கையில நடப்பதற்கு வேண்டியதுக்காக தானே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நல்ல விஷயத்தை செய்து தர காரணமாக இருப்பதும் நீ செய்த தர்மமும் நன்மையும் நல்ல விஷயங்களும் தான். அதே நேரத்துல நீ ஒரு துரோகமோ பாவமோ செஞ்சிட்டினா அது உன் கூட நின்னுடாது. உன் பரம்பரையையும் சேர்த்தே பாடாய் படுத்திவிடும் என் செல்வமே. அடுத்தவனை ஏமாற்றுவதும் அடுத்தவருக்கு துரோகம் செய்வதும் உன் குடும்பத்தையே சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை புரிந்து கொண்டு கவனமாக இரு. ஏன்னா உன் அப்பனாகிய முருகன் நாவேனா எல்லா விஷயத்தையும் மன்னிச்சு கர்ம வினைகளை குறைச்சு உனக்கு எல்லா விஷயத்தையும் சரியா செய்யலாம். ஆனா காலமும் இயற்கையும் கூட இதுல கலந்திருக்கு. பிரபஞ்சம் என்பது நான் மட்டுமே கிடையாது தானே. இயற்கைக்கு மன்னிக்க தெரியாது என் செல்வமே. நீ யாருக்காவது கெடுதல் செஞ்சாலும் அல்லது ஏமாத்தினாலும் துரோகம் செஞ்சாலும் அது உன்னை மிக பலமாக பழி வாங்கும். ஆம், அந்த பலத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது உன்னையும் உன் குடும்பத்தையும் பரம்பரையுமே கூட கஷ்டப்பட வைக்கக்கூடிய பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். அதனாலதான் எப்போதும் எல்லா இடத்திலும் நல்லபடியா நேர்மையா நியாயமா நடந்துக்கோ. யாரையும் ஏமாற்ற யோசிக்காதேன்னு சொல்றேன். சரியோ தப்போ எல்லா இடங்கள்லயும் நீ தைரியமாக பேசக்கூடிய ஆளாக இருக்கணும். எதுக்கும் யாருக்கிட்டையும் போய் பயன்படவோ தயங்கி நிக்கவோ கூடாது என் செல்வமே. இங்க பதில் சொல்றதுக்கு நீ பயந்தாலே அப்புறம் பாதி விஷயத்த உன் தலைமையில கட்டிடுவாங்க. அது வேலையா இருந்தாலும் சரி அல்லது அடுத்தவன் செஞ்ச தவறா இருந்தாலும் சரி அந்த பாவமும் உன் தலை மீது விழுந்து விடுமேன் செல்வமே. அதனால எது சரி எது தவறுன்றதை பேசக்கூடிய அளவுக்கு தைரியமான ஆளாகவும் நீ இருக்கணும். ஆனா அதை சரியான நேரத்துல அளவோட சொல்லக்கூடிய அளவுக்கு நீ இருக்கணும். வெற்றியை நோக்கி அடைவதற்காக நீ பறந்து போக முயற்சி செய். என்னால பறக்க முடியாதுன்னா வேகமா ஓடி போயாவது வெற்றி கயிற்றை தொட்டு விடு. என்னால ஓடவும் முடியாதுன்னு நினைச்சினா நடந்து போ. நடக்கவும் முடியாட்டி ஊர்ந்தாவது போ. ஆனா எப்படியாவது நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வெற்றியை உன்னால் எட்டி பிடிக்க முடியும் என் செல்வமே. இந்த உலகத்துல நல்ல மனிதர்கள் எல்லாம் குறைவா பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க, பாசமா பேசுவாங்க. ஆனா நல்ல மனிதர்களின் பேச்சுகளை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சு அதை விட அன்பாகவும் பணிவாகவும் சிரிச்சு சிரிச்சு பேசுவதாகவும் இருக்கும். அவங்க குழி பறிக்கிறதுக்கு முன்பாக இப்படிதான் எல்லாரையுமே ஏத்தி விட்டு நீங்க நல்லவங்க, நீங்க சொன்னா சரியா இருக்கும், நீங்க செஞ்சா சரியா இருக்கும்னு அடுத்தவரை ஏற்றி பேசியே அவர்களை கீழே தள்ளி தாழ்த்தி மிதித்து விடுவார்கள். உன்னுடைய தகுதியை மட்டும் நீ உயர்த்தி கொண்டே இருக்க பழகு என் செல்வமே. உன்னை விட்டு யார் விலகி போனாலும் அது அவர்களுக்கு தான் இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டுமே தவிர உனக்கு அதனால எந்த நஷ்டமும் வந்துடக்கூடாது. அப்பனா நீ உன்னுடைய தகுதியையும் திறமையும் அதிகப்படுத்தணுன்றத புரிஞ்சுக்கோ. தகுதி உனக்குள்ள உயர்ந்து போகும்போது திறமை உனக்குள்ள அதிகமாகிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாய் நீ ஜெயித்தே விடுவாய். கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்குன்னு ஒரு காலம் வராமலா போயிடும். உனக்கான நல்ல காலம் நிச்சயமா வரும். எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற நல்ல பிள்ளையான நீ இந்த உலகில் ஜெயிக்கக்கூடிய காலம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்காக தான் இப்போ நீயே மகிழ்ச்சி அடையும்படி உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்த நடத்த போறேன். உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னா அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அர்த்தமற்ற முறையில் நுழையாதே.
அடுத்தவர் வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கும், எவ்வளவோ துன்பங்கள் இருக்கும். தேவையில்லாம அடுத்தவர்கள் வாழ்க்கையில் போய் நுழைய வேண்டாமேன்னு செல்வமே. எதுவா இருந்தாலும் அவங்க சமாளிச்சுக்கட்டும். முடியாதுன்னு உன்கிட்ட தேடி வந்தா மட்டும் உதவி செய்ய வேண்டுமே தவிர, நீங்க ஏன் அதை அப்படி செய்றீங்க, அதை ஏன் இப்படி செய்றீங்க, இதை அப்படி செய், அதை இப்படி செய்யு, எந்த வகையிலும் எக்காலத்திலும் யாருக்கும் போய் கட்டளை இடுவதோ அறிவுரை சொல்வதோ வேண்டாம். அவங்க தேவைன்னு தேடி வந்தா மட்டும் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய். உன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லாட்டி கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை என்பது போலதான். அதனால் எப்போதும் உன் மீது நீ நம்பிக்கை வை. உன்னால எல்லா விஷயங்களையும் செஞ்சு ஜெயிக்க முடியும்னு நீ நம்பிக்கை வச்சா மட்டும்தான் நான் உனக்கு துணையா இருந்து உன்னுடைய தகுதியை அதிகரித்து நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளையும் காட்டுவேனேன் செல்வமே. உன்னுடைய தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனோ அடுத்தவனோ கிடையாது, உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய உண்மையும் தான். நீ உண்மையே பேசக்கூடிய ஆளாக, உண்மையான உழைப்பை செய்யக்கூடிய ஆளாக இருந்தினா அதன் மூலமாக உன்னுடைய தகுதியும் திறமையும் நேர்மையும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். மனிதன் அடுத்த ஒருத்தன் உன்னை ஏமாத்திட்டானே நினைச்சு கவலைப்படாத. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, அவன் இன்னைக்கு உன்னை ஏமாத்திருக்கான், ஆனா இந்த காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும்போது நாளைக்கு அவன் இதை விட மிகப்பெரிய விஷயத்தில் ஏமாற்றப்படுவான். காலச்சக்கரத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என் செல்வமே. ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாருமே தோல்வி அடையதான் செய்வாங்க. அப்படி நீயும் ஒரு விஷயத்தில் தோற்றிருந்தால் அதற்காக தைரியத்தை இழந்து விட வேண்டாம். உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உனக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நானும் உனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கண்கள்ல காட்டிக்கிட்டே இருப்பேன். நம்பிக்கையோட எழுந்து போராடி என் செல்வமே. ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பவர்களை கூட ஒரு வார்த்தை பேச விடாமல் மன அழுத்தக்காரராய் மாற்றிவிடக் கூடியதுதான் சில பேரின் வார்த்தைகள். நீயே எவ்வளவு பெரிய நல்லா பேசிக்கிட்டு இருந்தால்னு எனக்கு தெரியும். எவ்வளவு சத்தமா சிரிச்சிருப்ப, எத்தனை பேர் கூட சேர்ந்து சேர்ந்து உட்கார்ந்து பேசி மகிழ்ந்திருப்பாய். ஆனா இப்போதெல்லாம் அந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில இல்ல. அவ்வளவு பேச்சு பேசினாலும் இப்ப நான் ரொம்ப பேச்ச அளவா குறைச்சிக்கிட்ட. ஏன் பேசணும், ஏன் வாழணும், ஏன் இந்த குடும்பத்துல இருக்கணும்ன்ற அளவுக்கு உனக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ சந்திப்பதும் எனக்கு தெரியும். மன அழுத்தத்தோடும் மன பாரத்தோடும் வாழ்ந்து வரும் இந்த வாழ்க்கையில உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நான் வந்துவிட்டேன் அல்லவா. ஒரு சிலர் வார்த்தைகளால் உன்னை குத்தி குத்தி காயப்படுத்தி கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். அளவுக்கு மீறி அதிகமாய் அன்பை யாருக்கும் செலுத்த வேண்டாம் என் செல்வமே. அதனால தானே உன்னை அடிமையா நினைக்கிறாங்க. அப்படி நீ அதிகமா அன்பு செலுத்துவதால் தான் நீ நடிக்கிறன்னு உனக்கு பின்னால புறம் பேசுகிறார்கள். அன்பை கூட அளவாக கொடு, இல்லைனா இந்த உலகம் நீ நாடகக்காரின்னு சொல்லிடுவேன் செல்வமே. ஒருபோதும் நீ அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். உன் வாழ்க்கையில நீ எப்படி நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறியோ அதே போல அடுத்தவங்களுக்கும் நல்லதையே நின. அடுத்தவங்களுக்கு போய் நீ நல்லதா பெருசா எந்த உதவியும் செய்யின்னு கூட நான் சொல்லல. ஆனா யாருக்கும் கெடுதல் நினைக்காதே. யாருக்கும் கெடுதல் நினைக்காத நல்ல பிள்ளையாக நீ இருந்தினா உன் வாழ்க்கையில உனக்கான நேரமெல்லாம் நல்ல நேரமாக வந்துவிடும். அதற்கு பிறகு நீயும் சுலபமாய் உன் வாழ்வில் வெற்றியை பெற்று விடுவாய் என் செல்வமே. வெற்றிங்கிறது உன்னை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்வது, தோல்விங்கிறது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. தோல்வி அடையும் போதுதானே உனக்கு மத்தவங்க எப்படி நினைக்கிறாங்க, உன்னை பத்தி மத்தவங்க மரியாதை எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்ற விஷயமெல்லாம் உனக்கு புரியும். முதல்ல உன்னை நீயே தெளிவாக புரிஞ்சுக்கோ.